ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் விளாக் தான் வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா நான் வந்து இப்போ பட்ஜெட் குடும்பம் சீரியலுக்காக தான் வந்து கிளம்பிட்டுருக்கேன். காலையில வீட்ல பூஜைலாம் முடிச்சுட்டு, காலைல லொகேஷனுக்கு 7 மணிக்கெலாம் இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து கிளம்பிட்டேன். அவருமே ஊருக்கு போயிருந்தாரு. அதனால ஸ்ரதனை கொண்டு போய் அம்மா வீட்ல விட்டுட்டு, தேவேஷையும் அம்மா வீட்ல விட்டுட்டு தான் நான் வந்து கிளம்பணும். அப்பா வந்து எங்கள கூட்டிட்டு போக வந்திருந்தாங்க. இப்ப நாங்க 3 பேரும் கிளம்பி நேரா அம்மாவோட வீட்டுக்கு போயிட்டு, அங்க ஸ்ரதனை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஷூட்டிங் வந்து கிளம்ப போறேன். ஸ்ரதனை விட்டுட்டு ஷூட்டிங் போறது ரொம்ப கஷ்டமா தான் வந்து இருந்துச்சு. இருந்தாலுமே வேற ஆப்ஷன் இல்ல. போய் தான் ஆகணும் அப்படின்றதுனால நானுமே வந்து கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதன் காலையில கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து எந்திரிச்சுட்டான். நான் ஷூட்டிங் போறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் என் மேல சார் கோவமா தான் இருந்தாரு. தங்கம் அம்மா போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னேன். இருந்தாலும் என் முகத்த பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் வீட்லருந்து எங்களோட வீட்லருந்து கிளம்பி அம்மாவோட வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. போகும்போதே தேவேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன், "தம்பிய கொஞ்சம் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பவுமே காலையில ஷூட்டிங்க்கு 7 மணிக்கு போனோம் அப்படின்னா, முடியறதுக்கு 9 மணி ஆயிடும். அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அவனுக்கு எப்பவுமே இங்க வந்தா ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கும். பாருங்க கதவு க்ளோஸ் பண்ணியிருக்குன்னு வந்த உடனே எப்படி தட்ட ஆரம்பிச்சுட்டான். காலிங் பெல் வந்து தேவேஷ் அடிச்சான். அதுவரைக்கும் அவனுக்கு வெயிட் பண்ணலாம் டைமே வந்து கிடையாது. அவனுக்கு வந்து இங்க இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். இங்க வீடுமே ரொம்ப பெருசா இருக்கும். அம்மா, அப்பாலாம் இருக்காங்க அப்படின்றதுனால அவன் ரொம்ப ஹேப்பியா வந்து இருப்பான். நானுமே ஸ்ரதனை இங்க விட்டுட்டு போறதுனால கொஞ்சம் கவலை இல்லாம இருப்பேன். ஏன்னா பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால. சரின்னு சொல்லிட்டு தம்பி எங்க கொண்டு வந்து விட்டாச்சு. எனக்குமே வந்து லொகேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு. அப்பா தான் வந்து என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்ரதனை வந்து நான் உள்ள விட்டுட்டு அவன ஏதாவது சொல்லி ஏமாத்திட்டு தான் நான் வந்து கிளம்புற மாரி இருக்கும். அத என்ன பண்ண போறேன்னு நான் யோசிச்சிட்டே வந்து இருந்தேன். ஸ்ரதனை ஃபைனலா வீட்டுக்குள்ள விட்டுட்டு நானும் ஏதோ சமாளிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டேன். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா, வலசரவாக்கம்ல தான். ரொம்ப பக்கமா இருந்ததுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இல்ல அப்டின்னா, நான் கேபோ இல்ல ஓலாவோ புடிச்சு தான் போற மாரி வந்து இருந்திருக்கும். நம்ம வீட்ல இருந்து ஒரு 2, 3 மினிட்ஸ்லயே வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து இருந்துச்சு. அப்பா தான் கொண்டு வந்து என்ன விட்டாரு. நான் ஆல்ரெடி வீட்லயே வந்து பார்த்திங்கன்னா, மேக்கப் எல்லாமே போட்டுட்டு வந்து கிளம்பிட்டேன். இப்போ இல்ல எப்பவுமே அப்படிதான் வந்து கிளம்பி வருவேன். அது மட்டும் இல்லாம 7:30க்கு வந்து சொல்லியிருந்தாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா, ரெடி ஆயிட்டு இங்க வரும்போது 7:35 ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் மேக்ஸிமம் யாரும் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. புரொடக்ஷன் வண்டி மட்டும் வந்திருந்துச்சு. ரூம்ல போய் பார்த்தேன். வழக்கம் போல யாருமே வரல. நான் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து போயிருந்தேன். சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. காலைல ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். சரியாவே ஹேர் காயவே இல்ல. லேசா தலை வலிக்கிற மாரி இருந்துச்சு. சரி அதனால ஹேர வந்து கொஞ்ச நேரம் அப்படியே காய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா வந்து தலைய சிக்கெல்லாம் எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கூட கோ ஆர்டிஸ்ட் யாருமே வரல. பவானி அக்கா வருவாங்க. அதுக்கப்புறம் தீபா வந்து வருவா. 2 பேருமே வரல. சரின்னு சொல்லிட்டு என்னோட இயரிங்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திடலாம். அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்த மாரி இருந்துச்சு. இந்த சாரீக்கு மேட்ச் ஆகாத மாரி சரி அத மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அத மாத்திட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஹேர் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஹேர் டூ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து வருவாங்க. நான் வந்து சரி ஹவுஸ் கீப்பிங் கேரக்டர் தான் பெருசா ஹேர் டூ பண்றதுக்குலாம் வேலை இருக்காது அப்படின்றதுனால, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நானே இந்த மாரி சிம்பிளா ஒரு சின்ன கிளிப் மட்டும் வந்து போட்டுட்டு கீழ வந்து பின்னி விட்டுருவேன். அதுவே எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்தாங்கன்னா வந்து மேல பஃப் வைக்கிறேன் அதெல்லாம் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் டெய்லியும் ஒரே ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து வரமாட்டாங்க. வேற வேற ஆள் வந்து வருவாங்க. அதனால வந்து எனக்கு எப்பவுமே நான் போட்டுக்கிறது கம்ஃபர்டபுளா இருக்கும். எல்லா ஷூட்டிங்க்குமே நான் தான் வந்து ஹேர் ட்ரெஸ் வந்து பண்ணிப்பேன். அதுதான் வந்து எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாரி தான் சும்மா கிளிப் மட்டும் எடுத்து போட்டுட்டு நானுமே வந்து ரெடி ஆயிட்டேன். பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பவுமே ஷூட்டிங்ல காலையில போன உடனே ஃபர்ஸ்ட்டு வேல ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் அயர்ன் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே குடுத்துருவோம். அவங்க வந்து அயர்ன் பண்ணி குடுத்துருவாங்க. இவர் தான் மேக்கப் பண்ணா ஆர்டிஸ்ட் வந்துட்டாரு. மேக்கப் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஓவர் கோட் தான் வந்து அயர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இதில ஹவுஸ் கீப்பிங் கேரக்டர் அப்படின்றதுனால ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு ஓவர் கோட் ஒண்ணு வந்து குடுத்துருக்காங்க. நம்ம என்னதான் சாரி கட்டினாலும் இந்த ஓவர் கோட் போட்டோம் அப்படின்னா ஃபுல்லா வந்து மறைஞ்சிரும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அதனால தான் ஆக்சுவலா இந்த சாரியே நான் வந்து சூஸ் பண்ணேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, பார்டர்ல வந்து கொஞ்சம் ஜிகினா மாதிரிலாம் வந்து இருக்கும். இருந்தாலுமே ஓவர் கோட் போட்டா மறைஞ்சிரும். யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்றதுனால. இல்லன்னா ரொம்ப சிம்பிளா வந்து சாரீஸ் வந்து கேட்பாங்க. நானுமே வந்து ஓவர் கோட்லாம் போட்டு ரெடி ஆயிட்டேன். எப்போ ஷார்ட்டுக்கு கூப்பிட்டாலும், நம்ம போய் ஷார்ட்ல வந்து நிக்கிற மாரி நானுமே வந்து ரெடி ஆயிட்டேன். அப்பவும் பார்த்தீங்கன்னா, பவானி அக்காவும் வரல, தீபாவும் வரல. நான் மட்டும் தான் ரெடி ஆகி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பவானி அக்கா வந்துட்டாங்க. ரொம்ப அவசர அவசரமா வந்துட்டு அவங்களுமே மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. தீபா வந்து வரல. என்கிட்ட அட்ரஸ் கேட்டுட்டு இருந்தா. அது மாரி லொகேஷன் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு. மேக்கப்லாம் போட்டுட்டு வழக்கம் போல ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுருவேன். பவானி அக்கா வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாங்க 2 பேருமே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து எப்பவுமே மேல 2ண்ட் ஃப்ளோர்ல தான் எங்களுக்கு வந்து ஷூட் போகும். ஆனா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஷூட்டிங்க்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதான் வந்து எங்களோட ஐடி கார்டு. இந்த ஐடி கார்டு இல்லாம எப்போ எந்த ஷாட்டுக்கும் வந்து போக மாட்டோம். எங்களோட ஹவுஸ் கீப்பிங் ஐடி கார்டு வந்து இது. அதெல்லாம் மாத்திட்டு நாங்க வந்து ரெடி ஆயாச்சு. கேமராமேன் சார் வந்து எல்லாமே லொகேஷன்லாம் செட் பண்ணிட்டு இருந்தாரு. ஷூட்டிங்கில எப்பவுமே இந்த மாரி தேங்காய்ல கற்பூரம் வச்சு கேமரால சுத்திட்டு, அதுக்கப்புறம் எல்லாரும் தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில அது ரொம்பவே வந்து பாசிட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சீன் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கும் தீபாவுக்கும் தான் சீன் வந்து சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து ஆக்சுவலா டைரக்டர் சார் மணின்னு சொல்லிட்டு, அவர் தான் வந்து எங்களுக்கு சீன் வந்து எக்ஸ்ப்ளைன் வந்து பண்ணிட்டுருக்காரு. டைரக்டர் சார் வந்து ஆக்சுவலா வரல. அவருக்கு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல. கொஞ்சம் லேட்டா தான் வந்து வந்திருந்தாரு. கேமராமேன் சார் வந்து அதில இதான் உங்களோட பொசிஷன் சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து ஃபைனல் வந்து பண்ணிட்டாங்க. ஹீரோயினுக்கு ஆக்சுவலா வந்து லேட்டா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே காலைல போனோனே அவங்கள பார்ப்போம். இன்னைக்கு வந்து நாங்க அவங்கள பார்க்கவே இல்ல. எங்களுக்கு கீழ தான் சீன் இருந்துச்சு. எனக்கு வந்து காஃபி குடிக்கிற மாரி ஒரு சீன் இருந்துச்சு. எனக்கு டீ, காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்றதுனால, பக்கத்துல இருந்த தண்ணிய மட்டும் ஃபில் பண்ணி குடிக்கிற மாரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துல இப்படி நிக்கணும், மாத்தி நிக்காதீங்க. அந்த மாரி நெறைய கரெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. எப்பவுமே பட்ஜெட் குடும்பம் சீரியல் போகும்போது எந்த டென்ஷனுமே இருக்காது. ஏன்னா, அதில ஒர்க் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டா வந்து இருப்பாங்க. நான் நெறைய ஷூட்டிங் வந்து போயிருக்கேன். ஷூட்டிங் போனோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆர்டிஸ்ட் எல்லாம் ஓவரா வந்து ஆட்டிட்யூட் காட்டுற ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாவே இருக்காது. ஆனா, இந்த ஷூட்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. டைரக்டர்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன்ல இருந்து, டீ குடுக்குறவர்லருந்து, ஹேர் ட்ரெஸ்ஸர்லருந்து, மேக்கப் அண்ணாலருந்து, கேமராமேன் சார்லருந்து எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமான மனுஷங்க. அதனால எனக்கு எப்பவுமே இந்த சீரியல் போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். ஷூட்டிங் போறோம் அப்படின்ற மாரியே வந்து தெரியாது. கூட தீபாவும், அதுக்கப்புறம் பவானி அக்காவும் இருப்பாங்க. அதனால எனக்கு வந்து டைம் போறதுமே வந்து தெரியாது. தம்பிய விட்டுட்டு போறோம், தேவேஷும், ஸ்ரதனையும் விட்டுட்டு போறோம் அப்படின்றது மட்டும் தான் கஷ்டமா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, சீன்ஸ் எல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பவானி அக்கா வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. எங்களோட சீன்ஸ் மட்டும் தான் வந்து போயிட்டுருந்துச்சு. சீன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு வேறு காஸ்டியூம் குடுத்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, நான் காஸ்டியூம் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு தான் வந்து வந்திருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா, சரி இது முடிச்சுட்டு அடுத்த சீனுக்கு வந்து முன்னாடியே சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு ஷாட் முடியுதுன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி சொல்லுவாங்க. நீங்க வேறு காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, இதில கன்டினியூட்டி காஸ்டியூம்லாம் எதுவும் வரதில்ல. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் வந்து இருக்கும் அப்படின்றதுனால, ஒரு 3 சாரி மட்டும் தான் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்பவுமே அந்த 3 சாரி மட்டும் தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த மாரி மானிட்டர்ல என்ன பார்க்கறது எனக்கு அவ்வளோ வந்து பிடிக்கும். பவானி அக்கா தான் வந்து வீடியோ எடுத்து குடுத்துருந்தாங்க. ஆ நான் சொல்லியிருந்தேன், "அக்கா வீடியோ எடுங்கன்னு" சொன்னேன். ஆனா அவங்க வளைச்சு வளைச்சு அவ்வளோ வீடியோஸ் வந்து எடுத்திருந்தாங்க. எனக்குமே பவானி அக்கா இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சீனுக்கு ரெடி ஆக சொல்லுவாங்கன்னு பார்த்தா, திடீர்னு சடனா 11:30க்குலாம் உங்களுக்கு ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே வந்து புரியல. நான் வந்து சைன்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கிளம்பிட்டேன். புரொடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் வந்து சமைச்சுட்டு இருந்தாங்க. நான் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு பாய் சொன்ன உடனே, "ஐய்யய்யோ! நீங்கலாம் இருக்கீங்கன்னு நான்வெஜ் செஞ்சேன் கிளம்புறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் ஒரு வழியா அவங்ககிட்ட சொல்லிட்டு சாப்பிட்டு போக சொன்னாங்க. மேனேஜருமே சாப்பிட்டுட்டு கிளம்புங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஸ்ரதன போய் பார்க்க போறோம் அப்படின்ற ஹாப்பி மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா, இவ்ளோ சீக்கிரமா எப்பவுமே ஷூட் முடிஞ்சதில்ல. நைட் 10 மணிக்கு தான் வந்து போவேன். சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபாவ தான் கூட்டிட்டு போயிட்டு விட சொன்னேன். தீபா போற வழியில என்ன வந்து விட்டுட்டா. ஸ்ரதன் என்ன பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு பார்க்கறதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கு போனேன். போனோனே தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்துட்டு அப்படியே ஓடி வந்துட்டான். ஸ்ரதன் வந்து தூங்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் சோஃபால படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாரோ நெத்தியில வந்து கிஸ் பண்ற மாரி இருந்துச்சு. முழிச்சு பார்த்தா ஸ்ரதன் வந்து நெத்தியில முத்தம் குடுத்துட்டு என்ன பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான். அவனுக்குமே நான் வந்தது அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. எனக்குமே ஷூட்டிங் இன்னைக்கு வந்து சூப்பரா போச்சு. ஸ்ரதன வந்து சீக்கிரமா பார்த்துக்கிட்டதுல எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.